கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த காலமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து கிரக பலன்கள் எதை மாதிரி அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதனால தான் ஒரு சில கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்ம தெரியாமல் சில நேரங்களில் கிரக பலன்களை அறியாமல் நம்ம எதையாவது தேவையில்லாததை செய்யும் பொழுது அது வீண் விரயம் ஒன்று, மன உளைச்சல், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடியதாக போயிடுது. அதனால் இப்போ கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதற்கு தகுந்தாற் போல் சில விஷயங்களை செய்யணும், சில விஷயங்களை செய்யக்கூடாது. அதுதான் ஒரு எளிமையான முறையில் கும்பராசிக்கு இப்போ நம்ம இந்த பதிவை பார்க்க போகிறோங்க. கும்பராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பாதச்சனியாகவே இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு மாற்றம் இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாதச்சனிக்கு வந்த பிறகு ஓரளவுக்கு நமக்கு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். இருந்தாலும் நம்ம கவனத்தில் தான் இருந்தாகணும். ஏழரை சனியில் இருக்கோம், முடிவில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கவனத்தோடு தான் அனைத்து செயல்களையும் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் கும்பராசி இருக்குதுங்க. அதுவும் இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலம்தாங்க. அமைப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கார். ஏன்னா ஏழரை சனியில் சனி பகவானோட தாக்கங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு அது உங்கள் ராசிநாதன்னும் பொழுது பெரிய பாதிப்புகள் இருக்காது. எப்பயும் போல இருக்காமல் இருக்கும். ஏன்னா எப்பயுமே கும்பராசி ஒரு பதட்டத்தோடும் சில மன அழுத்தத்தோடும் தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த சனி பகவான் உங்கள் ராசிநாதன் பொழுது அந்த சின்ன கூர்மைகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது அதெல்லாம் சமாதானமாக ஆயிடும். ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சால சிறந்ததுங்க. கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சின்ன வயசுல இருந்து நீங்கள் அதை வணங்கிக்கிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு மாற்றங்கள் பல மடங்கு தெரியும். இல்லைங்க இது நாள் வரைக்கும் யாரும் எனக்கு சொல்லலை அப்படின்றவங்க இப்போ நீங்கள் போயிட்டு ஹனுமனை கெட்டியமாக பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு எளிமையாக எல்லா இடத்துலையும் மாற்றங்கள் ஏற்பட்டுரும். ஏன்னா கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள் தான் உயர்ந்த பதவிக்கெல்லாம் போவாங்க. ஒரு நல்ல போஸ்டிங்கில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் தான் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அவர் ஒரு தலைமை பண்பை வகிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை மாற்றி விடுறாங்கன்னா அது காரணம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான். தனித்துவமானவர். எல்லார போலையும் கிடையாது இல்லையா, மற்ற கிரகங்களை போல கிடையாது. இவர் எல்லா இடத்துலையும் தனித்துவமாக செயல்படக்கூடியவர். அதே போல தான் கும்பராசியும் எல்லா இடங்களிலும் தனித்துவமாக நியாயமாக தர்மமாக செயல்படக்கூடியவர்கள். பேசும் பொழுதே அவங்க கிட்ட கண்ணியம் இருக்கும். கும்பராசிக்காரர்கள் பேசும் பொழுதே அவங்க கரெக்டாக கண்ணியமாக தான் பேசுவாங்க. எந்த விதத்திலும் தவறு நடக்காத அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க. இதுதாங்க உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு கொடுத்த வரம் கூட வச்சுக்கலாம். இது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பெரிய பேர் புகழெலாம் ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணமாகத்தான் இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. தொழிலில் மாற்றம்லாம் ஏற்படும். லாபகரமாக இருக்கும். விற்று தீருங்க. பொருள்லாம் விற்கும். ஓரளவுக்கு உங்களுக்குரிய லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தொழில் போட்டி கொஞ்சம் இருக்கதாங்க செய்யுது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொழில் போட்டிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சில நேரங்களில் அது உங்களுக்கு மன உளைச்சலும் மன கவலையும் கொடுக்க தான் செய்யுது. கொஞ்சம் காலப்போக்கில் சரியாக போயிடும். இந்த காலம் அப்படித்தாங்க இருக்குது. பரவாயில்ல. ஆனால் தொழில் உங்களுக்கு நல்லா இருக்குது. லாபகரமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த போட்டியினால் சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மன உளைச்சலும் ஏற்படுது. சரியாயிடும். தைரியம் தாங்க இப்போ ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்களாம் ரொம்ப தைரியமானவங்க தான். கும்பராசிக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க எப்பொழுதுமே தைரியமாகவும் தெளிவாகவும் செயல்படுறவங்க கும்பராசி. அவங்ககிட்ட ஒரு தெளிவு இருக்கும். என்ன பிரச்சனை எவ்வளோ கவலை இருந்தாலும் தெளிவாக தான் இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. அந்த மனோ தைரியம் உங்கள் ராசிநாதன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்குறாரு. தொழில் ஸ்தானத்தில் தான் இருந்து உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இது நாள் வரையிலும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடும். சங்கடங்கள்லாம் தீருது. தொழில் ஓரளவுக்கு வளர்ச்சி அடையலாம் செய்கிறாருங்க. புதிய முயற்சிகளை இப்போ தொடங்கிறதுக்கு கொஞ்சம் ஆலோசனை வேணால் பண்ணுங்கள். உடனடியாக செயல்படுத்தாதீங்க. அதை எப்படி பண்ணலாங்கிற பிளானிங் இப்போ போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்னங்க பிளான் இப்போ போட்டுட்டு அப்புறம் நான் செயல்படுத்தணுமா, நான் இப்பயே பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நீங்கள் அது போட்ட உடனே உங்களுக்கு லாபம் கிடைக்குமானா கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு பிளான் தெளிவாக முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களாக நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இப்போ முடிவெல்லாம் தெளிவாக எடுப்பீங்க. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்குது. இருந்தாலும் இப்போ செயல்படுத்தும் பொழுது காலதாமதம் ஆகதாங்க செய்யும். இது வேறு வழி இல்லை. இந்த காலத்தை நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லை பரவாயில்ல, காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல, நான் என்னோடய தொழில் ஆரம்பிக்கிறேன்னா தாராளமாக செய்யுங்கள். உங்கள் பொறுமை உங்களுக்கு
நல்ல பிரதிபலிப்பாக அமையுங்க. அதே போல் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்போ சாதனையான காலமாக இருக்குங்க. ஏன்னா சோதனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் சரியாக அமையும். ரியல் எஸ்டேட்டில் ஓரளவுக்கு உங்களுக்குரிய இடம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் மாற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு உன்னதமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் கொஞ்சம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை. என்ன பண்ணுறாருன்னா மனசுக்குள்ளே இது நாள் வரையும் தைரியமாக இருந்த உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுப்பார். அது கொஞ்சம் சஞ்சலமாக கூட இருக்கலாம், எல்லாம் சரியாயிடானா இருந்தாலும் இப்போ அப்படித்தான் இருக்குது. அது தொழிலாக கூட இருக்கலாங்க. தொழிலில் கூட நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இது என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிற குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு. ஆனால் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராதுங்க. குருவால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது. நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தான் இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடும். உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா கடந்த காலங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டவங்க கும்பராசி. உடல் ரீதியான பிரச்சனைகளை பல மடங்கு அனுபவிச்சவங்க. இப்போ எல்லாம் அதெல்லாம் மாறிக்கிட்டே வருது. ஓரளவுக்கு உங்களுக்குரிய அநியாயத்துக்குன்னு இல்லாமல் நியாயத்திற்காக சில பிரச்சனைகள் உங்கள் உடம்பை விட்டு போகுதுங்க. தன்னால் நடக்கும். எதுக்கும் இதுக்கு மேலே நீங்கள் பெரிய மருத்துவ செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் உங்களுக்கு திருமண யோகம் உண்டாகுதுங்க. 7 சனியில் பாதச்சனியில் இருந்தாலும் உங்களுக்கு திருமண பாக்கியம்லாம் இருக்குது, குழந்தை பாக்கியம் இருக்குது. ஓரளவுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய சூழ்நிலை தான். வீடெல்லாம் கட்டுவீங்க, இப்போ கட்டுவீங்க. எல்லாம் உங்களுக்கு சரியான வீடு அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நான் வாடகை வீட்லேயே பல வருஷங்களாக ஓட்டிட்டேங்கன்றவங்க கூட இப்போ திடீர்னு வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, அந்த மாதிரியான அமைப்புகளில் செயல்படுறதுக்கு உங்களுக்கு பகவான் உங்களுக்கு துணையாக இருக்காருங்க. எல்லாமே மாறுதலுக்கான காலமாக தாங்க இருக்குது. அதற்கு தகுந்தாற் போல் நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு நியாயமான பலன்களாக ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. அதே போல் உங்களுக்கு சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எல்லாம் மறைமுகமாக இருக்கா மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்காருங்க. சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்றைக்கி பிரச்சனை இருக்காதுன்னு நினைப்பீங்க. யாரால் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. யாரால் பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஸ்மூத்தாக போவாங்க. அந்த ஒரு சூழ்நிலை இப்போ இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய அமைப்பை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. தொழிலில் மாற்றம் உங்களுக்கு நல்லா இருக்குது. சூரியனும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. பண வரவை ஏற்படுத்துகிறாரு, லாபகரமானதாக மாற்றி கொடுக்குறாரு. தொழிலில் சரியான அமைப்புக்கு உங்களை கொண்டுட்டு போகிற அளவுக்குலாம் இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் கவனமாக செயல்படணும். நீங்கள் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குதுன்றா போல் எது நினச்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய சூழ்நிலையை சூரிய பகவான் கொடுக்குறாருங்க. சுபமங்கல யோகம் உண்டாகக்கூடிய நேரத்தில் தான் இப்போ சூரியன் இருக்கிறதுனால நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல ஒரு இடத்துக்கெல்லாம் போவீங்க. கோவிலாக இருக்கலாம், திருக்கல்யாணம், கோவில் சாமிக்கெல்லாம் திருக்கல்யாணம் பண்ணும்பொழுதெல்லாம் நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கும்பாபிஷேகம், முக்கியமான சில விஷயங்கள் உங்களுக்கு கோவில்னால ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் நல்ல நல்ல நிகழ்ச்சிகளுக்கு, திருமணம், உறவு திருமணம், ஏதோ ஒன்று உங்களுக்கு அந்த சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை சூரிய பகவான் கொடுக்குறாருங்க. நல்ல ஒரு அமைப்பு தாங்க. ஏன்னா மனசு கவலையிலே இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு மாற்றம் இருக்குன்னா இதை மாதிரி அந்த மங்களகரமான சில விஷயங்கள் நம் மனதிற்கு இதமாக இருக்குங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. மனசு தெளிவடைஞ்சிட்டாலே இனி வரக்கூடிய காலங்களை சூப்பராக ஹேண்டில் பண்ணிவிட்டு அழகாக அதன் மூலம் வெற்றி அடைஞ்சிட்டு போயிடுவீங்க. ஏன்னா கும்பராசிக்கு எந்த காலத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க பிரச்சனையிலே இருக்க மாட்டாங்க. எந்த இடத்துல போய் நின்னாலும் அவங்க தான் தலைவர் போல் இருப்பாங்க, தலைமையாக இருப்பாங்க. இந்த கும்பராசியோட இயல்பு இது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நல்லா, ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். மற்றவங்க உங்களை அப்படித்தான் வச்சுருப்பாங்க, ஒரு உயர்ந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்க. போட்டி கூட போடுவாங்க, உங்ககிட்ட பொறாமை கூட போடுவாங்க. எல்லாம் காரணம் என்ன? உங்களை ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கும் பொழுது போட்டியும் பொறாமையும் இயல்பாக வரதாங்க செய்யும். அதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். கவனித்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கவனிச்சா கூட தெரியும். இதனால் வரைக்கும் நான் அதெல்லாம் கவனிக்கலைங்க, ஏதோ போனோம் வந்து அப்படின்றவங்க கூட இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் மேலே எவ்வளோ பொறாமை இருக்குது, எவ்வளோ போட்டி இருக்குது, பேசக்கூடிய விஷயங்களை எப்படியெல்லாம் பேசுவாங்கன்ட்டு. ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த கெத்துன்னு வாங்க தெரியுங்களா, அந்த கெத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் கும்பராசி. அதே போல் கொடுக்குற குணம் யாருக்கும் வராதுங்க. கும்பராசி தான் ஃபஸ்ட்டு முதல்ல தூக்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது. ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல எல்லா நல்லது செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியாக தான் இருக்கும்.
அதனால தான் அந்த தலைமை பண்பு அவங்களுக்கு வர்றதுக்கு காரணம். எல்லாருக்கும் வராது. அதனால தான் போட்டி பொறாமல் இருக்கும் பொழுது கூட நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யறதுல எந்த குறையும் வைக்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்களோட இயல்புங்க. இந்த மனசு, இந்த வாழ்க்கை, இதனால தாங்க உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்த கொடுக்கறதே. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க. சுக்கிரன் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார், மன நிறைவை கொடுக்குறார், ஏதோ ஒரு சந்தோஷம், மனசுக்குள்ள சந்தோஷத்தை அவரும் கொடுக்குறார். ஆனால் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுக்குறாரோ அதே அளவிற்கு செலவும் கொடுக்குறார். அது எப்படிப்பட்ட செலவாக இருக்கணும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் செலவு பண்ணுறன்றதுல தெளிவோடு இருக்கணும். இப்போ செலவுன்ற விஷயத்தை கொஞ்சம் கைக்குள்ளே வச்சு அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 7.5 சனியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்கன்ற நினைப்போடு இருக்கணும். மனசு எதெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுங்கிறத உங்கள் மூளை வந்து சொல்லணும் உங்களுக்கு. அந்த அளவிற்கு கைக்குள் எல்லா பிரச்சனையும் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு திடீர் விரைய செலவு ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு அதை வாங்கி போடுறேன், வீட்டுக்கு இதை செய்ய போகிறேன், வீட்டை அழகுபடுத்த போகிறேன், ஏதோ ஒரு எண்ணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியம்னா செய்யலாம், சில விஷயங்களை செய்யாமல் இருந்தாலே வீடு அழகாகவே இருக்கும். கேது பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. கேது உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது சலுகைகள் இருந்தால் கிடைக்கும். அதே போல் கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக முயற்சி பண்ணால் உங்களுக்கு உரிய பணி, அரசாங்க பணி கிடைக்குங்க. இது உறுதியான உண்மை. அதுக்கு தகுந்தா போல் நம்ம பண்ணணும். நம்ம தெரியாமல் விட்டுடுறோம். அப்படிலாம் இல்லாமல் எனக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படணும். இப்போ உங்களுக்கு அரசாங்க பணிக்கு ஏதாவது எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக முயற்சியை முழுசாக போட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. சிலர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு கிடைக்கலன்றாங்க. முயற்சி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, முயற்சி எப்படி போட்டிருக்கீங்க, எப்படி படிக்கிறீங்க, எதை மாதிரி கவனத்தில் வச்சுக்கிறீங்க, எது வரும்னு தெரியாமல் சிலர் புக்கை வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. எது நமக்கு உரியது, எது வரும்ன்றது தெரிஞ்சு படிச்சிட்டாலே பிரச்சனை தீர்ந்துருச்சுங்க. பாதி பிரச்சனை தீர்ந்துருச்சு. அதுக்கு மேலே முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கும்பராசிக்கு நல்லபடியாக உங்கள் தொழில் அமைவதற்கான அத்தனை காலக்கூறுகளும் சனி பகவானும் கொடுக்குறாரு, கேது பகவானும் கொடுக்குறாரு. இதை நீங்கள் தான் கரெக்டாக எடுத்துக்கிட்டு போகணும். தேக ஆரோக்கியத்தில் இது நாள் வரையில் இல்லாத பிரச்சனைகள்லாம் கூட இப்போ முன்னேற்றமாக இருக்குது. கொஞ்சம் பிரச்சனைலாம் தீர்ந்துட்டு தேக ஆரோக்கியம் முன்னேற்றமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சில குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசும் பொழுது மிக 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 இன்னமும் கவனமாக தான் பேசணும். ஏன்னா டக்குன்னு வார்த்தையை விடக்கூடியவர்கள் கும்பராசி. டக்குன்னு கோபமாக பேசுவீங்க. தப்புன்னா மூஞ்சால் அடித்த மாதிரி கரெக்டாக சொல்லுவீங்க. அது தப்பு கிடையாதான் அப்படி சொல்கிறது. ஆனால் அதையே நாம் எப்படி சொல்லணும், சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அது அப்படியே அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்கிறேன்ட்டு ரொம்ப கஷ்டமாக சொல்லிடுவீங்க. அது காலத்துக்கும் உங்கள் பேரில் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. கும்பராசிக்கு இது இயல்பாக நடக்கும். அதனால் உங்களுடைய அமைப்பை என்ன மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு சாதகமாக உங்கள் சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த காலமும் உங்களுக்கு பொற்காலம் தாங்க. ஏன்னா எப்பயுமே ராஜாவாக இருக்கக்கூடியவர்கள் கும்பராசி தான். ஆனால் அதுலேயும் கஷ்டப்படுற ராஜா தாங்க நாங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டு தான். ஆனால் மாறிடும். காலம் உங்களுக்கு எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை இனிமையாகவும் இன்பமாகவும் மாற்றிடுங்க. ஒன்றும் இல்லை, விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க. அதுக்கடுத்து ஹனுமன் வழிபாடை தொடர்ந்து காலத்துக்கும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உரிய பதவி, உங்களுக்குரிய ஞானம், உங்களுக்குரிய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம், உங்களுக்குரிய பொருளாதாரம் அத்தனையும் கிடைக்க வைப்பதற்கு யாரும் துணை கிடையாது. உங்களுக்கு ஹனுமன் மட்டும்தான் உங்களுக்கு துணையாக இருந்து அத்தனை வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதனால் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்கள் காலமாக மாற்றுறது உங்கள் கையில் தாங்க இருக்குது.